பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம் வ பஅத். லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மஹ் வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضலாலிம் முபீன். ஸதகல்லாஹுல் அலீம். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை மோமின்களுக்கு ஒரு பெரிய அருட்பாக்கியங்களை செஞ்சிருக்கிறான். ஒரு தூதுவரை அனுப்பி வைத்தார். இந்த தூதுவரை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்குள்ள இருந்தே தேர்ந்தெடுக்கப்பட்டவர், யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஆயத்துகளை ஓதி காண்பிக்க கூடியவர். ரசூலுடைய கடமை, அவர் அனுப்பப்படுறது மூமின்களுக்கு ஒரு அருட்கொடையாக, நல்ல தெரிந்த அவர்களுக்குள்ள இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அவருடைய டியூட்டி தான் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆனின் ஆயத்துகளை அந்த மூமின்களுக்கு அவர் ஓதி காண்பிப்பார். வயுஸக்கீஹிம், தூய்மைப்படுத்துவார், தஸ்கியா செய்வார். மூன்றாவது வயுஅல்லிமுஹுமுல் கிதாப, குர்ஆனை அந்த மூமின்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வல் ஹிக்மத, நுணுக்கத்தையும் கற்றுக் கொடுப்பார். வைன் கானூ மின் கபுலு லஃபீ ضலாலிம் முபீன், இந்த மூமின்கள் ஆரம்பத்தில் ஒரு தெளிவான பகிரங்கமான வழிகேட்டில் ஆகியிருந்த போதிலும் சரி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரான்ல 164வது ஆயத்தில் சொல்கிறான். குர்ஆனை காஃபிர்களுக்கு, வழிகேடர்களுக்கு ஓதி காண்பிப்பதற்காக ரசூல் அனுப்பப்பட்டார் என்று சொல்லல. மாறாக எப்பொழுது விளக்கம் கிடைக்கும், எப்பொழுது தூய்மை அடைவார்கள் என்றதை வச்சு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிக்கிறது, கற்றுக் கொடுக்கிறது, அவர்களை தஸ்கியா செய்கிறது என்ற விடயங்கள் அனைத்தையும் சொல்லியிருக்கிறார். மூமினாக இருக்கும் பட்சத்தில் தான் ரசூலுடைய பொறுமதியை உணர்வார். யாரு மூமினாக இல்லையோ அவங்களுக்கு அல்லாஹ் ரசூலை ஒரு அருட்கொடையாக அனுப்பியது அருட்கொடையாக விளங்க மாட்டான். அவர் குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஓதி ஓதி அவர்களை வயுஸக்கீஹிம், தஸ்கியா செய்வார். குர்ஆனை ஓதும் பொழுது, குர்ஆனை கேட்கும் நேரம், குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்களை தஸ்கியா செய்து கொள்ளணும். அந்த தஸ்கியா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளின் மூலமாக மட்டும் தான் அடைந்து கொள்ள முடியும். யாரு தன்னுடைய நஃப்ஸை தஸ்கியா செய்வாரோ, தூய்மையாக்கி கொள்வார்களோ, அவங்களுக்கு தான் குர்ஆனை கற்றுக்கொள்வது இன்பமாக இருக்கும், குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அந்த தூதர் வேதத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார், ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார். அவர்கள் இதற்கு முன்னால், இந்த வேதத்தை அறிகிறதுக்கு முன்னால, ஹிக்மத் என்ற விடயங்களை விளங்குறதுக்கு முன்னால அவர்கள் வழிகேட்டில் தான் இருந்தார்கள் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். மூமினானதன் பின்னால எங்களிடத்துல வழிகேடு இருக்கக்கூடாது என்கிறதும் இந்த ஆயத்து சுற்றி காட்டுறது. ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, மற்றொரு ஆயத்தில் அல்லாஹ் உம்மியான, எழுத வாசிக்க தெரியாத ஒரு ரசூலை அவன்தான் அனுப்பினான். அவருடைய கடமை என்னது? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய குர்ஆனை அவர்களுக்கு திலாவத் செய்வார். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்துவார். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் ஒரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான். இது சூரத்துல் ஜுமாவில் வரக்கூடிய 2வது ஆயத். தஸ்கியத்துன் நஃப்ஸ் என்கிறது வெற்றிக்கு உண்டான ஒரு வழி. யாரு தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்த இல்லையோ ஒரு நாளும் வெற்றி பெற முடியாது. வல் ஃபௌஸ் பில் ஜன்னா, சொர்ணத்தை அடைகிறதுக்கும் ஒரு வழிதான் நஃப்ஸை தூய்மைப்படுத்துறது. கது அஃப்லஹ மன் தஸக்கா வதக ரஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, சூரத்துல் அலாவுல அல்லாஹ் இதைத்தான் சுற்றி காட்டுகிறான். கது அஃப்லஹ மன் தஸக்கா, திட்டவட்டமாக யார் தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தான் வெற்றி பெற்றுவிட்டார்கள். நஃப்ஸு தூய்மை அடைந்தவர் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை ஞாபகம் செய்து
அவர் தொழுகையும் நிலைநாட்டுவார். வதகரஸ்ம ரப்பிஹி, தன்னுடைய ரப்பை ஞாபகப்படுத்தி ஃபஸல்லா, தொழுகையும் நிலைநாட்டுவார். அவர் தான் உண்மையான தூய்மையானவர். ரப்புடைய சிந்தனை, அவனுடைய ஜிக்கர், அவன் என்ன பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற தன்மைகள் வரமாட்டாதோ, நாங்கள் நினைத்த மாத்திரத்தில் பாவங்களில் ஈடுபட்டு விடுவோமோ, சிந்தனை வந்தாலும் கூட அதனை விட்டு விலக முடியாத சில அடாவிடித்தனங்களில் நாங்கள் மூழ்கிடுவோமோ, முதலாவது அவருக்கு பாரமானதாக மாறிவிடுறது தொழுகத்தான். நப்சுடைய தூய்மைக்கு பின்னால நப்சு தூய்மை பெறதுனால வெற்றி பெற்றுவிடும் என்று கூறியதன் பிறகு அல்லாஹ் இபாதத்தொன்ற சொல்கிறான். அல்லாஹ்வுடைய சிந்தனை அவருக்கு வரும், அவர் தொழுகையை நிலைநாட்டுவார். வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, யாரு என்னுடைய ரப்பை நான் சந்திக்க வேண்டும் என்று பயப்படுகிறாரோ, வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய நஃப்ஸை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார், ஹவா என்ற மனோ இச்சைகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறார். ஃபைனல் ஜன்னத ஹியல் மஅவா, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் அந்த சொர்க்கம். நஃப்ஸு தூய்மையானவர்கள் தான் நல்லதை செய்வார்கள், அவர்கள் தான் இஹ்லாஸ் உடையவர்கள். அல்லாஹ்வை காணாவிட்டாலும் கூட அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு அவர்கள் செயல்படுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஃப்ஸுடைய தூய்மையின் உச்சக்கட்டத்தை சொல்லி காட்டினாங்க. அந்த அபுதல்லாஹ கஅன்னக தராஹு, உன்னுடைய நஃப்ஸை தூய்மை அடைஞ்சிட்டால் இந்த தன்மனக்கு உண்டாகிடும், அது தான் உண்மையான இஹ்சான். நீ உன்னுடைய ரப்பை பார்க்கிறதை போல் அவனை வணங்க வேண்டும். ஃபைலம் தகுன் தராஹு ஃபைனஹு யராக், அதாவது நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்க்கிறான். இந்த தன்மை நஃப்ஸை கட்டுப்படுத்தி தக்வாவை தன்னிடத்தில் வரவழைத்து உள்ளத்தை தூய்மைப்படுத்தக்கூடியவர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். நஃப்ஸ் எது எதெல்லாம் சொல்கிறதோ அவைகளை செய்யக்கூடியவர்கள் ஒரு நாளும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை உண்மையான முறையிலே வணங்கியவர்களாக ஆக முடியாது. தன்னுடைய இன்பங்களை துறந்து விடணும். தூக்கம் மிகைக்குது, தொழுகையுடைய நேரமும் வருது, தூக்கத்துடைய இன்பத்தில் மூழ்கி விடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வணக்க வழிபாடுகளின் பக்கம் போகணும். ஷஹவாத்துகள், மேலெண்ணங்கள் மற்றும் இச்சைகள் மேலிடுது. நாங்கள் நஃப்ஸுக்கு உணவு கொடுக்காம இயன்ற அளவு நஃப்ஸ நரகத்தின் உடைய பயங்கரமான நெருப்பை ஞாபகப்படுத்தி அதனுடைய ஆசைகளை நாம் இயன்ற அளவு கரித்து விடணும். மேலெண்ணங்களை, ஆசைகளை துறந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிமுறைகளுக்கு வருவார்களோ அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்கிறார். சொல்லப்பட்டது அல் ஜிஹாது திர்வத்து சனாமில் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய உயர் அந்தஸ்து ஜிஹாத். ஜிஹாதுக்கு செல்லக்கூடியவர் உண்மையான தூய்மையான எண்ணம் கொண்டவராகத்தான் இருக்கணும். அப்படி இல்லாமல் அவருக்கு ஜிஹாதுக்கு செல்ல முடியாது. யார் வேண்டா வெறுப்போடு செல்கின்றார்களோ அவர்களின் மூலமாக இஸ்லாத்தின் உடைய உயர்வுக்கு காரணமாக இருக்க முடியாது. ஜிஹாத் தன்னுடைய நஃப்ஸை அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிறதுக்கு செல்லக்கூடிய ஒன்று. அது இன்பங்களை துறந்து இஸ்லாத்தின் உடைய உயர்வுக்காக வேண்டி தன்னை கஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடியது. இதனால தான் இஸ்லாத்தினுடைய ஆக உச்ச நிலைமை ஜிஹாத் என்று ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நஃப்ஸுங்கிறது எல்லா சந்தர்ப்பத்திலையும் எது எங்களுக்கு நல்லதாக இருக்குதோ அதை தடுக்கும், எது நஃப்ஸுக்கு கஷ்டமானதாக இருக்குதோ அதை வளர்த்து கொண்டே போகும். நஃப்ஸு விரும்பக்கூடிய விஷயங்களில் ஃபஜாஹிதின் நஃப்ஸ வ ஷைத்தான வ அசிம்ஹா, நஃப்ஸையும் ஷைத்தானையும் நீ முஜாஹதா செய்யணும். எப்படி ஜிஹாது செய்கிறது சிலருக்கு வெறுப்போ, அதற்காக காலங்கள் நேரங்களை ஒதுக்கிறது விருப்பம் இல்லையோ, அதே மாதிரி நஃப்ஸினுடைய சில தூண்டுதல்கள் அதனை செய்வதில் தான் அவர்களுக்கு விருப்பம் இருக்குது. அதோட ஜிஹாத் செய்யணும். ஷைத்தானோட நாங்கள் ஒரு பெரும் போர் செய்யணும். வைனிஹம்மா மஹ்தாக்கன் நுசஹ, அந்த ரெண்டும் சில சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு தெளிவாக சில நசீஹத்துகளை, சில விடயங்களை, உபதேசங்களை செய்யும். இந்த நேரம்
நாங்கள் ரொம்ப கவனமாக அதனை முன்னோக்க வேண்டுமென்று சொல்லப்பட்டிருக்கிறதோட இந்த நஃப்ஸுங்கிறது ஒன் நஃப்ஸு கத்திஃப்லி, அது ஒரு சின்ன குழந்தைய போடுறது. இன் தஹ்மிலுஹு ஷப்ப அலா ஹப்பிர்ரலாஇ, நாங்கள் அப்படியே விட்டுவிட்டோம் என்று சொன்னார். புல்ல எப்படி பால் கொடியின் மீது ஆர்வமுடையதாக இருக்குதோ, இந்த நஃப்ஸும் நாங்கள் அப்படியே அது சொல்லக்கூடிய வழியில் விட்டுவிடுவோம் என்றா அதற்கு பால் கொடி மறக்கடிக்கப்பட்டாலும் கூட மறுபடியும் அது அதிலேயே மீண்டுவிடும். இந்த நஃப்ஸின் காரணமாக ஏற்படக்கூடிய கெடுதிகளை அடியானுக்கு சொல்லி காட்டி நஃப்ஸை கட்டுப்படுத்துறதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வுடைய பொருத்தமும் சுனத்தையும் அடைய முடியும் என்கிறதனையும் எங்களுக்கு குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் மூலமாக சொல்லி காட்டுறான். அல்லாஹ் இந்த நஃப்ஸுக்கு வழிபட்டவர்களுடைய சம்பவங்களையும் குர்ஆனில் அதிகமாக சொல்லியிருக்கிறான். நஃப்ஸுக்கு மாறு செஞ்சு வெற்றி பெற்றவர்களுடைய சம்பவங்களையும் அல்லாஹ் குர்ஆனில் அதிகமாக சொல்லியிருக்கிறான். ஹஸரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் சில விஷயங்களில் நிதானத்தன்மையை இழந்ததின் காரணமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் என்று எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை வச்சிருக்கிறான். நஃப்ஸின் உடைய தூய்மையை நாங்கள் எப்பவும் கடைபிடிக்கணும். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் சுய விசாரணைகள் செய்யணும். நாங்கள் கேட்கக்கூடிய துஆவில் நஃப்ஸுடைய தீங்கிலை காரணமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அந்த தப்புறத்துக்கு உண்டான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல கேட்கணும். தூய்மையான நஃப்ஸை யார் அடைவாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதை போல அவங்க தான் ஜெயசீலர்கள், வெற்றியாளர்கள் என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. நாங்கள் சூரத்துன் நிசாவில் இறுதியாக சில பெண்கள் ஆண்களுக்கு நுஷூஸ் செய்வார்கள். அந்த நுஷூஸை பயந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். நுஷூஸ் என்றது கணவருக்கு கீழ்ப்படியாமல் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய பெண். இப்படி என்னுடைய விடயத்துக்கு கீழ்ப்பட மாட்டாள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய மனைவியை இந்த முறையில் தான் நடத்துமாறு சொல்லியிருக்கிறான் என்று செயல்படக்கூடிய ஒரு கணவனுக்கு மனைவி என்கிறவள் எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும். இன்றைக்கு அதிகமான வீடுகளில் குடும்பங்களில் பிரச்சனை இந்த நுஷூஸின் காரணமாகத்தான் உருவாகி இருக்குது. நுஷூஸ்கள் பல வகையில் இருக்குது. ஒன்று, கணவன் முயற்சி செய்கிறார் பிள்ளைகளை தீன்தாரிகளாக ஆக்கிறதுக்கு, மனைவி அதற்கு ஒரு துணையாக இருக்கிறார்கள். இல்லை, அவர் விரும்புகிறார் ஆஹ்ராவுடைய பாதையில் இன்பம் காண வேண்டும் என்று சொல்லி அதுக்குண்டான வழிமுறைகளுக்கு ஏற்பாடு செய்கிறாள் என்றாலும் மனைவி அதற்கு இசைந்து கொடுக்கிறாள் இல்லை. இதனால் ஒரு வீட்டினுடைய நிதாம், ஒரு ஒழுங்கு, குடும்பத்தின் உடைய ஒரு கட்டுப்பாடு சம்பூர்ணமாக விழுந்து விடுது. பிள்ளைகள் மோசமானவர்களாக ஆகிவிடுறாங்க. ஒரு நரகத்துக்குரிய சமுதாயம் வீட்டுக்குள்ளே இருந்து உருவாக்கப்படுது. இதற்குள்ளே இருந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கூட மதிக்காமல் வெளியேறக்கூடியவர்களும் உண்டாகிடுறாங்க. இந்த நுஷூஸில் மற்றுமொன்று தான் கணவன்மார்களுக்கு மாறு செய்கிறது. அவங்க இல்லாத சந்தர்ப்பத்தில் வீடு வாசல் பொருள் அவங்களுடைய கற்பு இந்த விடயங்களில் பாதுகாவல் இல்லாமல் பெண்கள் நடந்து கொள்வது. இப்படி மாறுபாடுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் தான் அவங்களுக்கு முதலாவதாக நல்ல வார்த்தைகளை சொல்லி உபதேசங்கள் செய்யுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஃபஇலூஹுன்ன என்ற வார்த்தையை பாவித்திருக்கிறான். ரெண்டாவது, வஹ்ஜுருஹுன்ன, அவர்களை படுக்கையிலிருந்து ஒதுக்கி வைங்க. அதிலையும் அவங்க திருந்த இல்லைண்டா அவங்களுக்கு காயங்கள் ஏற்படாத முறையில் லேசாக அடிக்க வேண்டும் என்கிறதையெல்லாம் சென்ற வகுப்பில் நாங்கள் பார்த்தோம். அப்படி அவங்க திருந்திட்டாங்கண்டா அவங்கள குற்றம் பிடிக்கிறதுக்காக வேண்டி வேறு வழிகளை தேரக்கூடாது என்கிறதும் சொல்லப்பட்டுச்சு. அன்சாரிகளில் சகீஃப் கிளைஞர்களை சேர்ந்த சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவனுடைய மனைவி ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு பிணக்கம்
ஏற்பட்டுச்சு. சாத்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மனைவி ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவங்கள முகத்தில் ஓங்கி அரைஞ்சிட்டாங்க. ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தந்தை ஸெய்த் இப்னு அபூ ஸுஹைர் என்ற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து முறைப்பாடு செஞ்சாங்க. மகளையும் கூட்டிக் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் வந்து முறைப்பாடு செஞ்சார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் பழி வாங்குவோம் என்று சொன்னாங்க. அதாவது மனைவிடைய கன்னத்தில் அறைந்த விடயத்தை ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகளையும் கூட்டிக் கொண்டு வந்த தந்தை இடத்துல பதிலாக சொன்னது நாங்கள் பழி வாங்குவோம். அந்த நேரம் தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டது. ஒரு மனைவியுடைய, அதாவது மனைவிக்கு அவர் செஞ்ச தீங்கின் காரணமாக கணவனிடத்தில் பழி வாங்க முடியாது, ஆனாலும் பழி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. ஆனால் இது போன்ற விஷயங்களில் எப்படி நடந்து கொள்ள வேணும் என்பதனை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த ஆயத்து இறங்கிச்சு. அடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கணவன் வாடுறது அந்த மனைவியிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய நுஷூஸ் மாறுபாடு என்றும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆயத்தை இறங்கினோடனே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்கள் ஒரு விஷயத்தை நாடினோம், அல்லாஹ் வேறொரு விடயத்தை நாடிவிட்டான் என்று சொன்னாங்க. இந்த ஆயத்தையும் ஓதி காண்பித்தாங்க. ஹதீஸில் எங்களுக்கு தெளிவாக வந்திருக்குது, ஒரு பெண் 5 நேரங்கள் தொழுகையை நிறைவேற்றி ரமலான் மாதம் நோன்பு நோற்று அவளுடைய கற்பையும் பேணி தனது கணவனுக்கும் கீழ்ப்படிவாள் என்றால் அவள் சொர்க்கத்தில் விரும்பிய வாசலின் வழியாக நுழைந்து கொள்வாள். கணவன் அனுமதி இல்லாமல் மனைவி வீட்டை விட்டு வெளிப்படுறது இதுவும் நுஷூஸில் சேர்ந்தது. அவர்களிடத்தில் இருந்து மோசமான விதிமுறைகளை கையாளக்கூடாது என்றதுனால தான் இந்த குர்ஆனுடைய ஆயத் அதற்குண்டான வழிமுறைகளை சொல்லியிருக்குது. எனவே ஒரு மனைவி கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியாகிறதும் அவருக்கு மாறுபாடு செய்கிறாள். அப்படி வெளியே போன ஒரு மனைவி கணவன் அநியாயக்காரனாக இருந்தாலும் சரி, அவனிடத்தில் வந்து அவனை சமாதானப்படுத்தி கொண்டு வர வேண்டும், அவனை திருப்தி கொண்டு வர வேணும். அப்படி இல்லை என்று சொன்னால் அல்லாஹு தாலா அவளுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லது அவள் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யணும். அப்படி தௌபா செய்ய இல்லைண்டா வெளியே போயிட்டு வந்த அந்த மனைவிக்கு மலாய்க்காமார்கள் லானத் செய்கிறார்கள், சபித்து கொண்டிருப்பார்கள் என்றும் தஃப்சீருடைய விளக்கங்கள் சொல்லியிருக்குது. வைன் ஹிஃப்தும் ஷிகாக பைனிஹிமா, இப்போ இந்த 2 பேருக்கும் மத்தியில் ஒரு கூட்டு வாழ்க்கை எனும் பொழுது இப்படியான பிரச்சனைகள் வரும் என்கிறத குர்ஆன் சொல்லியிருக்குது. எனவே ஏதேனும் ஒரு காரணத்தினால 2 பேருக்கு மத்தியில் பிரிவினை ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் பயந்தால், வைன் ஹிஃப்தும் நீங்கள் பயந்தால், ஷிகாக பைனிஹிமா அந்த 2 பேருக்கு மத்தியில் பிளவு ஏற்பட்டுவிடும் என்று பயந்தால், ஃபபஅஸு அல்லாஹ் அதுக்குண்டான ஆவணம் எப்படி விதிமுறையை கையாள்றது என்கிறத விளங்கப்படுத்துகிறான். ஹக்கமம் மின் அஹ்லிஹி, உங்களுடைய குடும்பத்தில் இருந்து மனைவிய கணவனாகிய உங்களுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு மத்தியஸ்தரை அதுக்கு நடுவிட்டு அந்த விஷயங்களை சமாதானப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மனிதனை தேர்ந்தெடுத்து அனுப்பிவிடுங்க. அந்த மனிதனுக்கு இங்கே அல்லாஹ் பாவித்திருக்கக்கூடிய வார்த்தை தான் ஹக்கம். ஹக்கமன் மின் அஹ்லிஹி வ ஹக்கமன் மின் அஹ்லிஹா. அதே நேரம் மனைவிடைய புறத்தில் இருந்தும் சமாதானம் செய்கிறதுக்காக வேண்டி ஒருவரை அனுப்புங்க. யுரீதா இஸ்லாஹன், அந்த கணவனும் மனைவியும் ஒரு இஸ்லாஹ, ஒரு நல்லிணக்கத்துக்கு வர முடியும். அவங்க அப்படி இஸ்லாஹ விரும்பினா யுவஃபிக்குல்லாஹ பைனஹுமா, யுவஃபிக்குல்லாஹு பைனஹுமா, அதாவது இன்னைக்கு யுரீதா இஸ்லாஹன் என்று அல்லாஹ் தஸ்னியாவில், அதாவது டுவல் ஃபார்மில் பேசியிருக்கிறான். அவங்க 2 பேரும் இணங்கி வாழ முடியும் என்று மத்தியஸ்தர்களாக போகக்கூடியவர்கள் கண்டார்கள் என்றால் அவங்க 2 பேருக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்திடுவான். அல்லாஹ் எல்லாம் அறிந்தவன். இன்னல்லாஹ் கான அலீமன்
ஹபீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தௌஃபீக் இந்த ரெண்டு பேருக்கும் கிடைத்துவிடும். இதனால் அந்த கணவன் மனைவிக்கும் அந்த தௌஃபீக் கிடைத்துவிடும் என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறான். எல்லா பிரச்சனைகளுக்கும் குர்ஆன் எங்களுக்கு தீர்வு தந்திருக்குது. ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்தி விடுறது, அதற்காக வேண்டி பேசுறது ஒரு பெரிய அமல். அல்லாஹ் ஏனைய குர்ஆன் ஆயத்துகளில் இதில் விளங்கிப்படுத்துகிறான். லா ஹைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் அதிகமானதில் எந்த விதமான நலவும் கிடையாது. இல்லா மன் அமர பி ஸதகத்தின் அவ் மஅரூஃபின் அவ் இஸ்லாஹின் பைனன் நாஸ், ஒன்று தான தர்மங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு வசதி இல்லாட்டால் மற்றவர்களை ஏவுறது, அல்லது நல்ல காரியங்களில் மஅரூஃபான விடயங்களில் ஈடுபடுறது, அல்லது மக்களுக்கு மத்தியில், ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில் இஸ்லாஹ் செய்து வைக்கிறது, நல்ல இணக்கத்தை ஏற்படுத்தி வைக்கிறது, பிரச்சனைகளை நீக்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய புத்தியை பாவித்து அதற்கு மத்தியஸ்தர்களாக வாரது, இவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹக்கம் என்று சொல்லியிருக்கிறார். சிலர் வருவார்கள், பிரச்சனைகளை மேலும் முத்த வைப்பார்கள். அவர்கள் ஹிக்மத் இல்லாதவர்கள். கணவனுடைய புறத்திலிருந்து போகக்கூடியவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பேசக்கூடியவராக இருக்கணும், மனைவியுடைய புறத்திலிருந்து போகக்கூடியவரும் அல்லாஹ்வுக்காக வேண்டி பேசக்கூடியவராக இருக்கணும். அது ரெண்டு சாரார்களுடையும் குடும்பமாக இருக்கணும். நாங்கள் வெளியாட்களை கொண்டு வந்து போடுறதுனால அந்த பிரச்சனை அதிகமான தூரத்துக்கு தீர்க்க முடியாமல் இருக்கும். ஆனாலும் ஒரு நிர்பந்தம், அப்படி குடும்பத்தில் அந்த நுணுக்கமுடையவர்கள் இல்லை என்று இருந்தால் வெளியில் இருந்து எங்களுக்கு அதற்கு ரெண்டு பேரை நியமிக்க இயலும். அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் அல்லாஹ் தான் இருக்க வேண்டுமே தவிர இவர்களை இஸ்லாம் பண்ணி வைக்கணும், அதனால இவர்களுடைய மார்க்கம் வாழும், இவர்கள் இல்லாத பட்சத்தில் மார்க்கத்தில் இருந்து வெளியக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும் என்ற விடயங்களையும், அல்லது இவர்கள் பாவிகளாக மாறிவிடுவார்கள் என்ற விடயங்களையும் இந்த ஹக்கம்களான, அதாவது வரக்கூடிய ரெண்டு மத்தியஸ்தர்கள் உணர்ந்து செயல்படணும். அவர்கள் அதற்கு நுணுக்கமுள்ளவர்களாக இருக்கணும்ங்கிறதுன அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். இது நல்ல பண்புள்ள அஹ்லாக்குள்ளவர்களால் தான் செய்ய முடியும். ஹதீஸ்ல வந்துக்கு தொழுக, நோம்பு, சதக்கா இவைகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். உங்களுக்கு சிறந்த ஒரு விஷயத்தை நான் அறிவிக்கட்டுமா என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டு சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. அது தான் மனிதர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கிறது. அது தொழுகையை விட சிறந்தது, நோன்பு நோட்கிறதை விடவும் சிறந்தது. அதாவது ஃபர்லான நோன்பு அல்ல, ஃபர்லான தொழுகை அல்ல, நஃப்லான தொழுக, நோன்பு, சதகா இவைகளை விடவும் சிறந்தது தான் ரெண்டு பேருக்கு மத்தியில், அல்லது இரண்டு குடும்பங்களுக்கு மத்தியில், ரெண்டு கூட்டங்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கிறது. வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, இந்த விடயத்தை கூறிக்கொண்டு வந்த அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்க, அவனுக்கு எதையும் இணை வைக்காதீங்க. வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய தாய் தந்தையர்களுடன் நல்ல முறையில் நடந்துக்கோங்க. வபிதில் குர்பா, உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களோடையும் நல்ல முறையில் இஹ்சானோட நல்லுபகாரத்தோடு நடந்துக்கோங்க. வல் யதாமா, அநாதைகளுடன் நீங்கள் மிகவும் பரிவான முறையில் அவர்களுக்கு இஹ்சான் செய்யக்கூடிய முறையில் நடந்துக்கோங்க. வல் மசாகீனி, மிஸ்கீன்கள் ஏழைகளோடையும் நீங்கள் பரிவாக குணமாக நடந்து கொள்ளணும். வல் ஜாரி தில் குர்பா, உங்களுடைய உறவினர்களான அண்டை வீட்டார்கள். வல் ஜாரில் ஜுனுபி, உறவினர்கள் அல்லாத அண்டை வீட்டார்கள். வஸ்ஸாஹிபி பில் ஜம்பி, மேலும் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். வபுனி சபீல், வழிப்போக்கர்கள், இவர்கள் எல்லோருடன் நல்ல முறையில் நடந்துக்கோங்க. வமா மலக்க தைமானுக்கும், உங்களுடைய அடிமைகளுடனும் நீங்கள் அஹ்லாக்கோட பண்போட நடந்து கொள்ளணும்
இன்னல்லாஹ் லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா. இவங்களை கணக்கெடுக்காம யாரெல்லாம் பெருமை அடித்து அவங்களுடைய விடயங்களில் மட்டும் கண்ணும் கருத்துமாக இருப்பாங்களோ இவங்களை அல்லாஹ் விரும்புறது இல்லை, இவங்க பெருமையுடையவங்கிறத சொல்லுகிறான். இன்றைக்கு அதிகமாக பெருமை அடிக்கக்கூடிய விடயத்தில் அல்லாஹ் முதலாவது சொன்னது அல்லாஹ்வை வணங்கணும், வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹ் மட்டும் தான் பெருமைப்படுத்தணும், அவனுக்கு யாரையும் இணை வைக்கக்கூடாது. உபூதியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்லுகிறான். ஆரம்பத்தில் குடும்ப வாழ்க்கையின் உடைய விஷயங்களை சொல்லி கொண்டு வந்து அதில் பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதனை குறிப்பிட்டு திடீரென்று அல்லாஹ் அவனுடைய உபூதியத்துக்காக வேண்டி அவனை வணங்குமாறு சொல்கிறான். யாருக்கும் இணை வைக்க வேண்டாம் என்கிறதோட வபில் வாலிதைனி இஹ்சானா, இந்த முறையில் யார் நடந்து கொள்வார்களோ அவர்கள் பிரச்சனைகளில் இருந்து நீங்கி விடுவார்கள் என்கிறது தான் அந்த ஆயத்துகளில் இருந்து எங்களுக்கு விளங்க வருது. அதிகமானவர்களுடைய நோக்கம் வெறுமனே துனியாவில் வாழ்கிறது தான், அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறது இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய விடயங்களில் கூட அவங்க முன்னேறி போயிடுவாங்க. யாருக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவருடைய கடமைப்பாடுகளையும் மறந்து விடுவாங்க. அல்லாஹ்வுடைய வணக்கத்துக்கு பின்னால் அதனால் சேர்த்தான் வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நல்லுபகாரம் செய்யுங்க. இப்படியாக யாரோட எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதனையும் அல்லாஹ் ஒரு பட்டியல் படுத்தி சொன்னான். எங்களுடைய பெற்றோர்களை பொறுத்த வரையில் எங்களுடைய சொர்க்கம் அவர்களுடைய பாதங்களுக்கு கீழால் இருக்குது, அதிலும் தாயை முற்படுத்தி இருக்கிறான். ஹசரத் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் எங்களுக்கு தெரியும், தாயுடைய பாதத்தின் கீழால் சொர்க்கம் இருக்குது என்று. ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அப்படித்தான். என்றாலும் கணவன் என்று திருமணம் முடித்ததன் பின்னால் கணவனுக்கு வழிபடுறது தீனுடைய விடயத்தில் அவனுக்கு துணையாக இருக்கிறது. இப்படியான விடயத்தில் பெண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தினுடைய வாயல்களை திறக்கிறதுக்கு காத்திருக்கிறான். சொர்க்கத்துடைய வாடை 500 வருடத்துக்கு தொலைவில் வீசிக்கொண்டிருக்கும். ஆனாலும் தாய் தந்தையர்களை யார் நோய்ப்பாங்களோ, உறவினர்களை யார் ஆதரிக்காமல் வாழ்வாங்களோ அவர்களுக்கு இந்த வாடையை கூட அடைய முடியாது என்கிறத ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் அனாதைக்கு இரக்கம் காட்டுறார். அவருடைய தலையை தனது கையை வச்சு தடவுறார். அவருடைய கைப்பட்ட ஒவ்வொரு முடிக்கும் ஒரு நன்மை எழுதப்படும் என்றும், மிஸ்கீன் ஒரு ஏழைய குதிரை மீது ஏற்றி வாரார், அப்படியானவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான். ஒரு ஏழை நடந்து போகிறார், தன்னுடைய வாகனத்தில் ஏற்று கொண்டு போகிறாங்க. இதனாலேயும் அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற முடியுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சில மிஸ்கின்கள் எங்களுடைய வீட்டு வாசலுக்கு வருவாங்க. நாங்கள் ஒன்றும் கொடுக்காமல் அனுப்பினா அந்த வீட்டுக்கு ரிஸ்க் அளக்கும் மலக்கு வருவார். அந்த வீட்டினுடைய படிக்கு வந்து அவர் திரும்பி போவார். 7 நாளைக்கு எட்டி பார்க்க மாட்டார் என்று ஹசரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது ஹசரத் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ் அல்ல, என்றாலும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஏழை வாராரு, அவருக்கு எதுவும் கொடுக்காம அனுப்பினான்னு சொன்னால் அல்லாஹ் ரிஸ்க்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த மலக்கு 7 நாட்களுக்கு அந்த வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டார். அத்துடனே பக்கத்து வீட்டார்கள் பற்றியும் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பக்கத்து வீட்டார்கள் பசியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். நாங்கள் மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்றோம், அதனை பற்றி கொஞ்சம் தேடி பார்க்க இல்லை. அப்படி என்று இருந்தால் அதற்குரிய தண்டனையும் நாங்கள் அனுபவிக்க வேண்டி வரும். ஹசரத் அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, அபூதர்ரே, உன்னோட வீட்டில் நீ இறைச்சி சமையல் செஞ்சால் அதிகமாக ஆணம் வைத்து உன்னோட பக்கத்து வீட்டாருக்கும் கொடு என்று சொல்லியிருக்கிறான். அல்லதீன யப்ஹலூன வயமுரூன الناس بالبخل ويكتمون ما آتاهم الله من فضله وأعتدنا للكافرين عذابا مهينا. இந்த ஆயத்தில்
இப்படி நாங்கள் மேலே சொன்னவர்களுடைய விடயத்தில் கவனங்களை செலுத்தாமல் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் பகீல்கள். இப்படி பகீல்தனம் செய்யக்கூடியவர்கள், கஞ்சத்தனம் செய்யக்கூடியவர்கள் எங்களுக்கு மத்தியில் இருப்பார்கள். அவங்க கஞ்சத்தனம் செய்கிறது மட்டுமல்ல, வயமுருன நாச பில் புஹ்லி, மக்களுக்கு அந்த உலோபித்தனத்தை கொண்டு ஏவுவாங்க. வயக்துபூன மா ஆத்தாஹமுல்லாஹு மின் ஃபத்லி, அல்லாஹ்வுடைய அருட்கொடையில இருந்து எதுவெல்லாம் அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதனை மறைப்பாங்க. இப்படியானவர்களுக்கு நாங்கள் அஅததுனா லில் காஃபிரீன, இப்படி இறை மறுப்பாளர்களுடைய பட்டியல் அவர்கள் செய்கிறதோட இப்படி அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யக்கூடியவங்களுக்கு அஸாபம் முஹீனா, கேவலமான வேதனை சித்தமாக வைத்திருக்கிறோம். இங்கே கஞ்சத்தனம் என்கிறது ரொம்ப பயங்கரமான பாவம் என்கிறது எங்களுக்கு விளங்குது. அத்துடனே அல்லாஹ் தந்த அருட்கொடைகளை மறைக்கிறது, அதை வைத்து சமூகத்துக்கு நலன்கள் செய்யாமல் இருக்கிறது. இவைகள் எல்லாமே நரகத்துக்கு செல்லக்கூடிய பாவங்கள் என்றும் இந்த ஆயத்துகள் எங்களுக்கு விளங்கப்படுத்துது. யூதர்கள் ஒரு நாள் அன்சாரிகளை பார்த்து, நீங்கள் உங்களுடைய பொருள்களை செலவு செய்யாதீங்க. அன்சார்ண்டா எங்களுக்கு தெரியும், மதீனத்து சஹாபாக்கள் தன்னுடைய அனைத்தையும் கொடுத்தார்கள். அவர்களிடத்தில் கஞ்சத்தனம் என்கிறது இருக்கவே இல்லை. இந்த பொருள்கள் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அப்படி நீங்கள் செலவு செஞ்சால் உங்களுக்கு தரித்திரியம் வந்துடும் என்று சொல்லி நாங்கள் பயப்படுகிறோம் என்று உபதேசம் செய்ய ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய இந்த கூற்றை கண்டித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். அல்லதீன யபஹலூன வ யஅமுரூன அன்னாஸ பில் புஹ்லி, அவங்களும் கஞ்சத்தனம் அடைந்து மக்களுக்கும் கஞ்சத்தனத்தை கொண்டு பகீல் செய்வதனை கொண்டு ஏவுறாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததை மறைக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்கள் காஃபிர்கள் என்கிறோம். அப்படியான காஃபிர்களுக்கு அஸாபம் முஹீனா, கேவலமான வேதனை இருக்கிறது. நாங்களும் கஞ்சர்களாக இருக்கிறதோடு மற்றவர்களுக்கும் இதனை பற்றி ஏகிறோம். இது அதிகமான இடங்களில் எங்களுக்கு காண கிடைக்குது. யாராவது ஒன்று கொடுக்கறதுக்கு முன் வந்தால் அதை தடுக்கக்கூடியவங்க வைக்கிறாங்க. இன்னும் முழுமையாக கொடுக்க வந்தால் அவ்வளவு கொடுக்க வேணாம், இவ்வளவு கொடுங்க என்று உபதேசம் செய்யக்கூடியவங்களும் எங்களுக்கு மத்தியில் இருக்கத்தான் செய்கிறாங்க. கஞ்சத்தனத்துக்கு பெரிய அவமானம் இருக்குது என்கிறத மறந்துவிடக்கூடாது. வல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ரிஆ அன்னாசி வலா யுமினூன பில்லாஹி வலா பில் யௌமில் ஆஹிர். அத்துடனே பொருள்களை செலவழிக்கக்கூடிய நேரத்தில் சிலர் பெருமை அடிப்பார், முகஸ்துதிக்காக வேண்டி செலவு செய்வார்கள். யாரு தன்னுடைய பொருட்களை ரிஆ அன்னாஸ், வெறுமனே ஒரு ஷாவிங், ஒரு ஒஸ்டென்டேஷன், இதனை முன்வைத்து ரியா என்ற முகஸ்துதிக்காக வேண்டி செலவு செய்வாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஷைத்தான நண்பனாக ஆக்கிடுவான். இவங்களுடைய தன்மை என்ன? செலவழிக்கிறதே காண்பிக்கிறதுக்காக வேண்டி. இன்றைக்கு செலவழித்து விட்டு மக்களுக்கு மத்தியில் பலவிதமாக பேசக்கூடியவர்கள், அவருத்தான் இதனை செய்து முடித்தார் என்று பகிரங்கப்படுத்தக்கூடியவர்கள், அதை பகிரங்கப்படுத்துறதை இவர் விரும்புகிறார். இப்படியானவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானுடைய நண்பனாக்குறான். மட்டுமல்லாமல் இவங்களுக்கு ஈமானும் இல்லை. வலா யுமினூன பில்லாஹ், அல்லாஹ் நம்புகிறாங்க இல்லை. வலா பில் யௌமில் ஆஹிர், ஆஹிராவை நம்புகிறாங்க இல்லை. வமை யகுனி ஷைத்தானு லஹு கரீனன் ஃபஸாஅ கரீனா, யாருக்கு ஷைத்தான் நண்பனாக ஆகிடுகிறானோ அவன் மிகவும் தீங்கு செய்வான். இவர்கள் அவர்களுக்கு சகவாசத்துக்கு எடுத்துக்கொண்ட நண்பன் மிக கெட்டவன். இந்த ஆயத்துகள் எங்களுக்கு விளங்கப்படுத்துது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செலவு செய்கிறதுக்கு அதிகமான சஹாபாக்கள் முன் வந்தாங்க. அதனை மறுத்து அதனை வெறுத்து சில முஷ்ரிக்கீன்கள் அவங்கள தடுக்கிறதுக்கு பல முறைகளை கையாண்டாங்க. அவங்களுடைய விடயத்தில் தான் இந்த ஆயத்து இறக்கப்பட்டிருக்குது. இந்த ஆயத்தில் இதுக்கு முந்திய சொல்லப்பட்ட விஷயங்களும் எங்களுக்கு சேர்க்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய படிப்பினைகளை தருகிறான். அருட்கொடைகளை கஞ்சத்தனம் செய்யக்கூடாது, அதனை செலவு செய்ய வேண்டிய இடத்தில் செலவு செய்யாமல் வீணாக்கவும் கூடாது. பெருமைக்காக செலவு செய்கிறவங்க அல்லாஹ்வுடைய வேதனைக்கு ஆளாவாங்க என்கிறதெல்லாம் எச்சரிக்கை.
وَمَاذَا عَلَيْهِمْ لَوْ آمَنُوا بِاللَّهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَأَنْفَقُوا مِمَّا رَزَقَهُمُ اللَّهُ وَكَانَ اللَّهُ بِهِمْ عَلِيمًا. அல்லாவையும் கடைசி நாளையும் அவங்க ஈமான் கொண்டு அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து செலவு செஞ்சிருந்தா அவங்களுக்கு என்னத்தான் ஆகிவிட போகுது? அல்லாஹ் அனைத்தையும் மிகவும் அறிந்தவன். கஞ்சத்தனம் செய்பவர்களை, மனிதர்களுக்கு காண்பிக்கிறதுக்காக வேண்டிய செலவு செய்பவர்களை இந்த ஆயத்து எந்த அளவு கண்டித்து எச்சரிக்கை செய்து அல்லாஹ் தாலாவையும் கடைசி நாளையும் ஈமான் கொண்டு அவங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றியும் செலுத்துவாங்கள் என்றால், அதாவது அதனை தேவையான நேரத்தில் செலவு செய்கிறது தான் அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளுக்கு செய்யக்கூடிய நன்றிகளில் ரொம்பவும் முக்கியம் வாய்ந்தது. அல்லாஹ் சில முஷ்ரிக்கின்களை பார்த்தும் சொல்லுகிறான், இவங்க ஈமான் கொண்டு அல்லாவை நாளை மறுமையை நம்பி அவங்களுக்கு கொடுத்ததையும் செலவு செஞ்சா எந்த அளவுக்கு நல்லதா இருக்கும், அவர்களுக்கு என்ன நடக்க போகுது என்று ஒரு கேள்வியாக கேட்டிருக்கிறான் என்றால், நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தவற்ற தேவையான நேரங்களில் அவனுக்காக வேண்டி செலவு செய்கிறதுல பின்வாங்கக்கூடாது. இது உண்மையான மூமின்களுடைய தன்மை. மற்றும் இல்லாமல் அல்லாஹ் அவர்களை வேதனை விட்டும் பாதுகாக்கிறது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய அனைத்து அருட்கொடைகளுக்கும் அவர்கள் காரணமாகி விடுவார்கள் என்கிறத வமாதா அலைஹிம், அவர்களுக்கு என்ன நடக்க போகுது என்று கேட்ட வசனத்தில் இருந்து செலவு செய்யக்கூடியவங்களுக்கு யாராலும் எந்த விதமான தீங்கும் செய்ய முடியாது என்கிறத உணர்த்துது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக், நீ செலவு செய், உனக்காக வேண்டி செலவு செய்யப்படும். நல்லவர்கள் சான்றவர்களுடைய செயல்தான் அவங்க சம்பாதிக்கிறத மூன்றாக பிரித்து ஒரு பகுதியை தன்னுடைய தேவைகளுக்கு வைத்துக்கொள்வாங்க, ஒரு பகுதியை ஏழைகளுக்கு தர்மம் செய்து விடுவாங்க, மற்ற பகுதியினால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதனை அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையாக இருக்குதோ அதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவைகளை உணராமல் நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் அடாவிடித்தனமாக எங்களுடைய பொருள்களை வச்சு பெருமை அடித்து கொண்டு அதனை கொடுத்தாலும் இன்னாருக்கு கொடுத்தோம் என்று முகஸ்துதிக்காக வேண்டி காட்டுவதற்காக வேண்டி செய்துடுறாங்க. சிலர் அந்த நேரம் சொல்லாட்டியும் ஒரு காலம் போகும் பொழுது ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடிய நேரத்தில் நான் இன்னாருக்கு இப்படி கொடுத்தேன் என்றும் சொல்லுகிறாங்க. சிலவங்க ஜக்காத்தை கொடுத்துட்டும் சொல்லி காட்டுறாங்க. ஜக்காத்துங்கிறது ஒரு அசுத்தமானது, அதுக்கு தூய்மைப்படுத்தக்கூடியது என்ற கருத்து இருக்குது. ஜக்காத் என்றால் தூய்மைப்படுத்தக்கூடியது. எதை தூய்மைப்படுத்துது? உண்ட பொருளை நஜிஸ் இருக்குது, அதனை விட்டும் நீ ஜக்காத்தை கொடுக்கறதின் மூலமாக பொருளை தூய்மைப்படுத்துதுங்கிறான். அந்த ஊத்தையை கொடுத்து விட்டும் அதுவும் அது ஃபர்லான கடமை. பெருமை அடிக்கக்கூடியவங்க, சொல்லி காட்டக்கூடியவங்க அந்த ஜக்காத்தையும் ரியாவுக்காக வேண்டி ஒரு காண்பிக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்கள் ஏற்கனவே அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளிலிருந்து செலவு செய்கிறத ஒரு பக்கம் வைப்போம். இப்படி மோசமான சிந்தனைகளோட அப்படி செலவு செய்யக்கூடியவங்க ஆகவும் கெட்டவர்கள். அல்லாஹ் நலவு செய்யக்கூடியவர்களுக்கு அதிகம் கொடுக்கிறான். அவன் ஒரு அணுவளவும் தீங்கு செய்ய மாட்டான். இன்னல்லாஹ லா யல்லிமு மிஸ்கால தர்ரத்தின், தர்ரத்துங்கிறது கண்ணால் பார்க்கறதுக்கும் கூட சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவுக்கு தான் சொல்றது. ஆகவும் அணு அளவு காற்றில் பறக்கும்படியான தூசி, ஜன்னல் வழியாக வீட்டுக்குள்ள விழக்கூடிய சூரியனுடைய ஒளியின் பொழுது ரொம்ப அற்பமாக அந்த தூசி பறக்கிறது எங்களுக்கு விளங்கும். அதுக்கும் அணு என்று சொல்லுவாங்க. இப்படியான அணு அளவு கூட அல்லாஹ் நல்லவர்களுக்கு அநியாயம் செய்கிறது இல்லை. வைன் தக்கு ஹசனத்தன் யுலாஇஃப்ஹா, நீங்கள் செய்யக்கூடிய அந்த அமல்கள் நல்லதாக இருந்தால் அல்லாஹ் இரட்டிப்பாக்குவான். வயக்தி மின் லதுன்ஹு அஜ்ரன் அதீமா, அவனுடைய புறத்தில் இருந்து மகத்தான கூலியையும் அல்லாஹ் தருவான். நீங்கள் நல்ல விடயங்களில் ஈடுபடுங்க, அநியாயம் செய்யாதீங்க, மகத்தான கூலிகளை பெற்றுக்கோங்க என்கிறத உணர்த்துகிறான். ஃபகைஃப இதா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் பிஷஹீத் வஜிஅனா பிக அலா ஹவுலாஇ ஷஹீதா, நபி உங்களுடைய உம்மத்தில் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் நாளை மறுமையில் சாட்சியாக வருவீங்க.
அந்த உம்மத்துக்கு சாட்சியாக நாங்கள் உங்களை கொண்டு வருவோம். வஜேனா பிக அலா ஹாவுலாய் ஷஹீதா என்று அல்லாஹ் கூறுகிறான். ஏன் இந்த ஆயத்தை இங்கே சேர்த்தது? இப்படி சில அல்லாவுடைய கட்டளையை மாறு செஞ்சு, அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சு தன்னுடைய மனோ இச்சை பிரகாரம் வாழக்கூடியவர்கள் நாளை மறுமையில் சாட்சி சொல்லப்பட்டு கேவலப்படுத்தப்படுவாங்க. அவங்க செஞ்ச மாறுபாடுகள் அனைத்துக்கும் மின்குள்ளி உம்மத்தின் பி ஷஹீத், ஒவ்வொரு சமுதாயத்திலிருந்தும் ஒரு சாட்சியாளர்களை கொண்டு வருவோம். அந்த நாள் எப்படி இருக்கும்? ஃபகைஃப், அது எப்படி இருக்கும்? இதா ஜினா மின்குள்ளி உம்மத்தின் பி ஷஹீத், ஒவ்வொரு சமுதாயங்கள், எங்களுக்கு தெரியும் நபிமார்களுடைய சமுதாயங்கள், ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டாங்க, அவங்களுக்கு என்ற ஒரு சமுதாயம் இருந்தது. இப்படி ஒவ்வொரு உம்மத்திலையும் ஒரு சாட்சியை கொண்டு வந்து இவங்க செஞ்ச மாறுபாடுகள், இவர்களுடைய நலவுகள் அனைத்துக்கும் நாங்கள் நியமனமாக்குவோம். வஜேனா பிக அலா ஹாவுலாய் ஷஹீதா, அவங்க எல்லோருக்குமாக ஒட்டுமொத்தமாக நபி உங்களை நாங்கள் சாட்சியாக கொண்டு வருவோம். அந்த நாள் எப்படியா இருக்கும் என்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தஃப்ஸீரை நாம் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது குர்ஆனில் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக கூறியிருக்கிறானோ அவைகளை ஒட்டுமொத்தமாக எடுத்து நடப்பதற்கு தௌஃபீக் செய்வானா.